ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வேணான்னு சொல்லி ஒதுக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாதத்து கூட வச்சு சாப்பிடக்கூட ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டெக்ஸ்டரை பாருங்கள். இதை பார்த்தாலே யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ பார்த்தாலே நாக்கில் எச்சி ஊறுற அளவுக்கு இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து இதை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காயை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாவக்காயை நல்லா கழுவிட்டு அதோட தண்ணியெலாம் போகிற மாதிரி கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒல்லியாக இந்த மாதிரி சின்ன ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாவக்காய் நல்லா வறுபட்டுருச்சு. அதோட கலர் லேசாக சேஞ்ச் ஆகிருக்குல்ல. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாவக்காய்களை வெளியில் எடுத்து வச்சுருங்க. அந்த எண்ணெய் அப்படியே கடாயில் இருக்கட்டும். அதே எண்ணெயில் தான் நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். அதே சூடான எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், அரை டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1 கைப்பிடி அளவு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட தக்காளி அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி முழுமையாக நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 அரைச்சா ஓகே. இப்போது தக்காளி அரைச்சோம்ல மிக்சி ஜார், அதையே நான் கழுவிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலான தண்ணி கூட ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் சேர்க்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. மசாலா பொருட்கள் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இது கலந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா இதில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சா போதும். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது கிரேவி கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்குது. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பாவக்காய், அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணுங்க. இடையிடையில் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய பாவக்காய் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் சுட சுட சாதத்து கூட சர்வ் பண்ணலாம், இல்லை சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த பாவக்காய் கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.